மழை தூறலாம், வெயில் வாட்டலாம், புயல் காற்றுதான் வீசலாம். பகை தோன்றலாம், தலை சாயலாம், உயிர் கூடத்தான் போகலாம். இரவோ பகலோ இருப்பாய் நீ காவலாய். இறைவன் வடிவில் வருவாய் நீ காவலாய். மரம் சாய்ந்தாலும் விதை சாயாதே. விழி எடு போராடு. விழிந்து விடியாத காலை, முடிந்து முடியாத மாலை, தினமும் நீ செய்யும் வேலை வா. குற்றமில்லாத ஊரு உலகில் எங்குண்டு கூறு, நெற்றி கண் கொண்டு தேடு வா. உறங்கும் போது இறந்த போதும் நிலைப்பா. கோடி வேலை இங்கே காவல் போலே எங்கே. ஏய் டர்ரி வாயை மூடு, அப்புறம் அவ்வளோதான். போயங்கிட்டு உன்னைய கல்யாணம் முடிச்சதுக்கு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சிருந்தா நல்லா வச்சு வாழ்ந்துருப்பேன். சும்மா நீலாம் போயிரங்கிட்டு. பேச்சக்குருடி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னடி தெரியும்? ஏய் வேணா, என்ன வேணாம்? உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. என் வேலையில நீ ஒன்னும் மூக்க நுழைக்க தேவையில்ல. நீ இருக்கு. ஏய் இங்க வர, சொல்லிட்டே இருக்கேன். வச்சா மரியாதை கட்டு போயிர சொல்லிட்டேன். என்னடி ஆயே உங்களை இப்படி நடு ரோட்ல செடிச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டி சார் அவ. பொண்டாட்டினா ரோட்ல செடிப்பியா? ஏய் சொல்றே. என் புருஷன் தான் சார். புருஷனா வீட்ல வச்சுக்கோ, தூக்கிட்டு போய் உள்ள வச்சு லாட கட்டிடுவேன். எங்க வர நீ? சார் ஏய் இந்தமா, ஏய் இந்தமா, எங்க வா போற? சொல்ல எங்கடா இருக்கீங்க? ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அண்ணே ஏன் முடிஞ்சனே? கிளம்பு. சரிண்ணே. ஏய்
யோ சொல்கிறத கேளியா, என்னால் முடிஞ்சதுன்னா உன்னை இவ்வளோ தூரம் பேச விட்டுரு சார். ஒரு நிமிஷம். போ. எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், என்னமோ இங்கெல்லாம் இடமே இல்லாத மாதிரி தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சு எரிச்சிட்டு. அதெல்லாம் சரிதான், செத்து கிடந்தது பாலம் தாண்டி தானே. பாலம் தாண்டிட்டாலே நம்ம கண்ட்ரோலில் வராது. C4 ஸ்டேஷன், சேதுபதி. ஐயய்ய, சரியான சைக்கோயா இருந்தாலே. அவங்ககிட்டலாம் யாரும் பேசலாம் முடியாது. சும்மானாலும் பரவாயில்ல, ஏசி பேர் ஆக போகிறான். முடியவே முடியாது. பேசி தான் பாருங்களேன், வாயெல்லாம் உடைச்சிருவான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துமா ப்ளீஸ். ரெடியா? ரெடி. சார், இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை சார், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து சார் இல்லை சார், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் வெயிட் பண்ணு. நீ சொல்லியா சார்? இதான் சார், இந்த ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க வந்து சார். நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிடலாம் சார். வேற ஒன்றும் இல்லை சார், வச்சிருங்க சார். ஓகே, நான் வரேன். ஏய், இப்போ வாடா. எவனா ஒருத்தன் வலிகிலேன்னு கத்து வச்சுக்க. கையில துணி. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஏய் வாங்கயா, வாங்க. யாரா இது? வெளிய வா, வெளிய வா. போறமையா போ. ஏய் நிறுத்துங்க. கூப்பிடுயா டாக்டர். டாக்டர் கூப்பிடுறா. ஏய், உங்க டாக்டர் வர சொல்றா முதல்ல. நாங்க எதுவா இருந்தாலும் டாக்டர்ட்ட பேசிக்கிறோம். ஏன் எதுக்குடா பேசல? ஏன் போறா டாக்டர்? கூப்பிடுயா. அமைதியா இருங்க. ஏன் கத்துறீங்க? நாங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்? நாங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்? உங்க டாக்டர் வர சொல்ல, நாங்க டாக்டர்ட்ட பேசிக்கிறோம். உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏய் போலீஸ் என்ன பயந்துருமா? கூப்பிடுயா டாக்டர். கொஞ்ச நேரம் பொறுமையா. ஏய் வாமா. உள்ள போனா கொல்லதானே போறாங்க. வாமா வெளிய. 17 இடத்துல விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரை எரிச்சிருக்காங்க. மேபி பெட்ரோல் ஆர் சம்திங். உயிருக்கு போராடி தான் இறந்துருக்காரு. மற்ற எல்லா டீட்டெயிலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கோங்க. சார், அந்த ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு கால் கூட வாங்கிப்பேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க வசதியாக இருக்கும். சார், நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் சார். ரொம்ப டயர்டாக இருக்கு சார். இறந்து போனது ஒரு போலீஸ்காரன் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நைட்டு கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் தூங்கணும். அதை விட்டு சொல்லுங்கன்னா என்னத்தை சொல்கிறீங்க? என்னடா சத்தம்? போய் பாரா. சரி சார். போயா. 1 மணி நேரம் கழிச்சு போய் தூங்கிக்கலாம். சொல்லுங்கள். நெஞ்சில் 2 இன்ச் அளவுக்கு கத்தி பாஞ்சதுக்கான அடையாளம் இருக்கு. போலீஸ் என்ன பயமா? வர சொல்லியா? ஏய், அண்டா.
ஏய் போமா. சாரி டாக்டர், இப்போ சொல்லுங்கள். சார் இங்க இருந்தா சார் பிளான் பண்ணிருக்காங்க. ம். எவிடன்ஸ் சரக்கு பாட்டில், சிகரெட் துண்டு எல்லாம் சார். பள்ளம். ம். அதெல்லாம் எங்கே இருக்குது? இதோ காரில் இருக்கு சார். கார் எங்கே இருக்குது? இதோ அங்கே இருக்கு சார். நான் போய் எடுத்துட்டு வரேன் சார். இல்லை இல்லை பரவாயில்ல, கார்லேயே பத்திரமா இருக்கட்டும். எஸ் சார். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடியும் 3 பேர் சேர்ந்து வெட்டினதாக தான் சார் இருக்கு. அது நம்ம எவிடன்ஸோட மேட்ச் ஆகுது சார். அப்படியா? எஸ் சார். அப்போது பாட்டில் அடிச்சது? அப்போ 4 பேர் சார். பாட்டில் வாங்கிட்டு வந்தது? சாரி சார் 5 பேர் சார். ம். உங்கள் ஆராய்ச்சியில் வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இதோ ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். ஏதாவது கண்டுபிடிச்ச சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார். தலையில யாரையா பார்த்தது? சார் இந்த சார் சொல்லியா? நீ தான் பார்த்தியா? ஆமாம் சார், நான் தான் சார் பார்த்தேன். காலைல மில்லுக்கு வேலைக்கு போகல, தூரத்தில் ஏதோ புகஞ்சிருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா ஒரே வாடை. அதான் சார் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சார், மற்றபடி வேற எதுவும் தெரியாது சார். இப்போ ஆ ஓகே சார். ஆ யாரையும் உள்ளோட பார்த்துக்கியா? வண்டி எங்கே இருந்துச்சு? சார் அங்கே தான் சார் கிடந்துச்சு. கிடந்துச்சா நின்றுச்சா? சைட் ஸ்டாண்ட் போட்டு நின்றுட்டு இருந்துச்சு சார். வண்டி இங்கே நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. முருகானந்தம் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்கள் சார். ஊருக்குள்ளே போய் முதல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீயை சாப்பிட்றீங்க. ஓகே சார். டீயை சாப்பிட்டுட்டு ஓகே சார். காலைல பால் பீச்சை போனவங்க, மில்லு வேலைக்கு போனவங்க, ஊருக்கு புதுசாக வந்தவங்க, ஊரை விட்டு வெளியே போனவங்க யாரெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. எஸ் சார். பார்த்து நிதானமாக போங்க. வரேன் சார். சீக்கிரமா. உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் அவர்கள் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரை என்னவென்று தெரியவில்லை. போலீசார் விசாரித்து வருகின்றனர். காவல்துறையை சேர்ந்த ஒருவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களிடையே பதற்றம். அவரை அறிவால் போன்ற ஆயுதங்களால் தாக்கி பின்னர் பெட்ரோல் ஊற்றி எரிந்து கொலை செய்துள்ளதாக தகவல்கள். ஊருக்குள்ள ஃபுல்லாக விசாரித்தேன் சார். ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது. யாரை கேட்டால் தங்கமான மனுஷன் சொல்கிறாங்க. ஆப் டு சொல்லி வீட்டில் படுத்துருக்காப்புல. எஸ்ஏ வரலன்னு வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே அழுக சார். அதனால் நான் ஒன்றும் விசாரிக்க முடியல. 2 நாளில் விசாரித்து நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு மூர்த்தி. சார் இந்த மில்லு வாட்ச்மேன் விசாரிச்சேன் சார். ம். யாரோ காலையில ஹஸ்பண்ட் இந்த பக்கம் போனதா சொல்றாரு. ஆனா யாருன்னு அடையாளம் தெரியலையா? கண்டிப்பா உள்ளூர்காரங்க இல்லைன்றாரு சார். சரி, அவங்க யாருன்னு விசாரிச்சு வை. சரி சார். சார் அவங்கள வர சொல்லு. சரி சார். டேய் சார் சென்டர் புக் வச்சுட்டு போ. வாங்க. வணக்கம் சார். ம் சொல்லுங்கள். என் பொண்டாட்டியே காணோம் சார். தினைக்கும் எங்களோட சண்டை போட்டே இருப்பா சார். அன்றைக்கி திடீர்னு தாலியை கட்டி விட்டு விட்டு ஓடிவிட்டா சார். யாரோடய தொடர்பில் இருக்கான்னு நினைக்கிறேன் சார். ஏய் உங்கள் பேர் என்ன? பிரேசிகா. பிரைசிக்கா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th standard. அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வெளியே வெயிட் பண்ணுங்க, அப்பா வந்துடுவாங்க. எத்தனை நாளாக காணும்? 4 நாளாக காணோம் சார். 4 நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தது? தேடிக்கிட்டு தான் சார் இருந்தேன். நிச்சயம் அவன் வேறு யாருக்கும் கலவரம் வச்சுருக்கா சார். ஏய் சும்மா பொம்பளை குறை சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. என்னென்னு பார்க்க சொல்கிறேன். போ. சரி சார். மூர்த்தி சார் ரோல் கால் கூப்பிடு. எஸ் சார். சார் ஒய்ஃப் மிஸ்ஸிங், நடத்தையில் சந்தேகம்னு எழுதிக்குவா? ஒய்ஃப் மிஸ்ஸிங்னு எழுதிக்கோ. சரி சார். ஓ ரோல் காலுக்கு வாங்க.
கோர்ட் டியூட்டிக்கு யார் போயிருக்கா? மாணிக்க சார். எலுமலா? எஸ் சார். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சென்ட்ரி புக்கில் என்ட்ரி போடாமல் வாக்கி டாக்கி எடுக்கூட எத்தோட சொல்கிறது? பண்ணிடுறேன் சார். ம் போடு. நேற்று யார் அனுப்ப நடிக்க டிடி செக்கப் போனது? நான் தான் சார். நீ மட்டும் தான் போனியா? இல்லை சார். அசிங்கமா இல்லை ஒயின் ஷாப் கட்டில் ஒன்று கேஸ் பிடிக்கிறதுக்கு? தேவையெல்லாம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னமாச்சு? சரி ரத்தம் வருது, முதல்ல ஆஸ்பத்திரி போங்க. உங்க செயின் வருமா? முருகன் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. நீங்க போங்கம்மா. மூர்த்தி சார். இந்த செயின் ஸ்நாச் கேஸ் முதல்ல என்னன்னு பாரு. எஸ் சார். எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் சார். மோசஸ் சொல்லி சூப்பர்வைஸ் ஃபைலை ரெடி பண்ண சொல்லு. சரி சார். மூர்த்தி சார். அந்த ரைட்டு வரலன்னு சொல்லுவான். ரைட்ரு வரலையே அண்ணே, அது அவருக்கும் தெரியுமா? உங்களை போய் எடுத்துகிட்டு வர சொன்னார். அவரே சொன்னாரா? ஆமாண்ணே. ஃபைலை எங்கே வச்சு தொலைஞ்சான்னு நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு. அண்ணே, ஃபைலு நம்மளை தேடி வராதான், நாம தான் ஃபைலை தேடி போகணுமா? அதையும் அவரே சொன்னாரா? சத்தியமாண்ணே. அதை நான் தேட போகும்போது சொல்லுன்னு சொன்னாரா? தம்பி சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் ஆயிருவீங்க. தேங்க்ஸ்ண்ணே. என்னதான் பண்ணிட்டு வண்டி எடுங்க. மூர்த்தி சார். ஃபைல் ரெடி பண்ணியாச்சா? இதோ தேடிட்டு இருக்கோம் சார். சரி, நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன். நீங்கள் பொறுமையாக தேடி எடுத்து வைங்க. எஸ் சார். யோ தாயா கத்தப்புறம் சீக்கிரத்தை போய் குடியா. போயா போய் குடியா போ. எஸ்ஏ வரலன்னு வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே அழுக சார். யாரோ காலையில் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் போனதா சொல்கிறாரு. ஆனால் யாருன்னு அடையாளம் தெரியலையா? கண்டிப்பாக உள்ளூர்காரங்க இல்லைன்றாரு சார். ஏய் மாறா, என்னடாம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுடாம்மா? அப்படியா? கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க 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 வாங்க. அம்மா அப்பா போய் அம்மாவை கண்டுபிடிக்கிறேன். நீ உள்ள அண்ணன் போய் பாரு. சரியா? போ 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 போ. என்னடி போலீஸ்காரனை பார்த்து பயப்படுற? நான்லாம் ஒன்றும் பயப்படல. ம் ஒளிஞ்சிருக்கியா? அதான் கண்டுபிடிச்சிட்டிங்கள. யார் சொன்னாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்ச வரைக்கும் போதும், நான் போகிறேன். ஏய், நான் கண்டுபிடிச்சா தான் நீ அவுட்டு. இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கல. இருடி. பசங்க வர போகிறாங்க. ஏய், அதான் வரும்போது பார்த்துக்கலாம். ஏய் இருடி. போலீஸ தப்பு பண்ற அடி வாங்க போற. முதல்ல தப்பு பண்ணிக்கிற அப்புறம் அடி வாங்கிக்கிறேன். அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? ப்ளீஸ் டி. ஏய் அம்மா அவுட் 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 அம்மா அவுட் அம்மா அவுட் அம்மா அம்மா அவுட். ஏய் டோன்ட் வரி, இன்னொரு கேம் விளையாடலாம். ஓகேவா? இன்னொரு கேம் விளையாடலாம். கவலைப்படாத. இன்னொரு கேம் விளையாடலாமா? கேம் விளையாடலாமா? சரியா? நாங்க ரெடி. ஓகேவா? நாங்க ரெடி. கேம் எல்லாம் வேணாம். பசங்க முன்னாடி பண்ணாத சொன்னக்கள். ஏய் மர மர அம்மா சொல்ற இன்னொரு கேம் விளையாடலாம். அம்மா சொல்ற நீ சொல்ற. இன்னொரு கேம் விளையாடலாமா? ப்ளீஸ் ஆமாமா ப்ளீஸ் மா. சாப்பிட்டு விளையாடலாம். ஏய் போதுங்கடா டேய். ப்ளீஸ் பண்ணடி. ப்ளீஸ் டி. ஏய் ப்ளீஸ் டி பண்ணடி. குண்டத்தி. ஒன்னால காக்கி சட்டை கலரு ஆச்சு,
போலீஸும் திருடனாக மாறியாச்சு. பக்கம் நீ இருந்தா போதும் தூக்கம் போச்சு. வரப்போகும் துக்கம் எல்லாம் தூள் தூளாச்சு. உன்னால உலகம் அழகாச்சு. ஹவ்வா 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 இருப்போமா லவ் லவ்வா. இனிப்போ வடக்கசப்போ வா என்ஜாய் பண்ணலாமா. ஹவ்வா 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 வாழ்வோமா லவ் லவ்வா. எதுவாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாமா. மா போய் பொட்டாது வைமா. போலீஸும் திருடனாக மாறியாச்சு. பக்கம் நீ இருந்தா போதும் தூக்கம் போச்சு. வரப்போகும் துக்கம் எல்லாம் தூள் தூளாச்சு. சொல்லிட்டா அழகாச்சு. இனிப்போ வடக்கசப்போ வா என்ஜாய் பண்ணலாமா. ஹவ்வா 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 வாழ்வோமா லவ் லவ்வா. எதுவாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாமா. நேத்து என்ன ஆச்சு அது நேத்தே போயே போச்சு. நேற்று இன்று நாளை என்றும் நீதாய மூச்சு. நீயும் நானும் சேர்ந்தே வாழும் நேரம் போகும் தூரம் முடியாம நீளும். ஒன்னால உலகம் அழகாச்சு. ஒன்னால காக்கி சட்டை கலரு ஆச்சு. போலீஸும் திருடனாக மாறியாச்சு. பக்கம் நீ இருந்தா போதும் தூக்கம் போச்சு. வரப்போகும் துக்கம் எல்லாம் தூள் தூளாச்சு. ஒன்னால உலகம் அழகாச்சு. சார் சின்ன ஆக்சிடென்ட் சார். வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டேன். தேங்க்யூ சார். ஹலோ. ஏய் பொண்டாட்டி. ம் சொல்லுங்கள். சாப்பிட்டியா? பொண்டாட்டி ஃபோனே எடுக்கல. எங்கேயோ வச்சுட்டேன், சத்தமே கேட்கல. சரி சாப்பிட்டு உங்கள் அப்பா அம்மாக்கு விஷ் பண்ணிடு. ம் என்ன? இன்றைக்கி அவன் கல்யாணம் ஆல்ரெடி. ஷோ மறந்துட்டேன். ஓகே பை பை பை. சரி ஓகே. ஏ ஹலோ ஹலோ ஹலோ. நீங்களும் கொஞ்சம் விஷ் பண்ணுங்க. சரி பார்க்குறேன். அப்பா கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல, அம்மா கிட்டயாவது சொல்லுங்கள். ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன், முடிச்சு நான் பார்க்குறேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் கமிங். உட்காரு தம்பி, 2 டீ. சரி சார். நம்ம எஸ்ஐ சுப்ராஜ் ஒரு கேஸ் இருக்குல்ல சார், அதில் அந்த மர்டரில் சில சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்க தான் உங்களுக்கு வர சொன்னேன். எனக்கு அந்த கேஸில் 3 விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்று வந்து அவருக்கு அஃபிஷியலாகவோ இல்லை ஃபேமிலி சைடோ எந்த எதிரிகளும் கிடையாது. 2வது இது ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட மர்டர். அண்ட் 3வது அன்னைக்கு சூப்பராஜுக்கு ஆஃப். அன்னைக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டியது கனகவேல். ஏன் கனகவேல் போல் சூப்பராஜை மாற்றி போட்டுருக்கூடாது?
எனக்கு கனவில் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க இந்த கேஸை ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல யாரை கேட்டு என் டேஸ்ட் குழஞ்சி இருக்கிற கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு யார் சார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இல்லை சார், நாளைக்கு உங்களுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ண என்னால் முடியல, அதனால் நானே ஸ்டேஷன். சரிங்க சார், இப்போ மட்டும் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரணும்னு தோணுச்சுல்ல, இந்த யோசனை அப்போ எங்கே போச்சு? சரிங்க சார், சாரி சார், அதை விடுங்க. தெரியும். இருங்க நீங்கள் பாட்டுக்கு இவனுக்கு பதிலாக அவனை போட்டான், அவனுக்கு பதிலாக இவனை போட்டான்னு சொல்கிறதுக்குன்னா ஃபுட்பால் மேட்சா? ஒருத்தனுக்கு பதிலாக இன்னொருத்தனை போடுறதுக்கு முதல்ல தெளிவாக விசாரிங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அன்றைக்கி காக்கி சட்டையை போட்டு ஒரு கூறுக்கா வந்திருந்தா கூட தூக்கி எரிச்சிருப்பாங்க போல். போங்க சார். சார், அவர் உங்கள் ஸ்டேஷன் எஸ்ஐ சார், நீங்களே கோஆப்ரேட். அதே தான் நாங்களும் சொல்கிறோம். எங்களுக்கு இல்லாதக்கிற உங்களுக்கு எதுக்கு? யார்கிட்டாவது கையை நீட்டி போட்டியே வாங்கிட வேண்டியது, நாங்களும் நேர்மையாக விசாரிக்கிறோங்கிற பேரில் வந்துட வேண்டியது. தேங்க்யூ. ஹலோ, நாளைக்கு நீ வீட்டில் நேரத்தில் வீட்டுக்குள்ளே பூரவா? எங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்டா ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சோன்னு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதிலாக காணும். இவர் கேட்டால் நாங்கள் சொல்லணுமாக்கோம். நான் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. இன்னும் ஆர்டர் வரல சேதுபதி. ஆர்டர் வந்தா தான் நீங்க ஏசிபி. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இதை வச்சே ஈஸியா உங்களோட ப்ரமோஷன் என்னால ஸ்டாப் பண்ண முடியும். சார், ப்ரமோஷனில் பார்த்து வேலை என்ன சொல்ல வர்றீங்க? அவர் என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம், அவர் இன்ஸ்பெக்டர் மேல எப்படி கை வைப்பீங்க? இல்லை சார், என்கிட்ட எதுவுமே அவர் கோஆப்ரேட் பண்ணல, அதனால தான் சார். என்ன ரீசன் இருக்கு உங்கள்கிட்ட? என்ன சொல்ல போறீங்க சார்? நான் இப்போ சொல்லட்டுமா வேணாமா சார்? சொல்லுங்க சார். கனகவேலை காப்பாற்றுறதுக்காக சுப்ராஜ் அவருக்கே தெரியாமல் உயிரை கொடுத்துருக்காரு சார். நீங்களே பாருங்க சார். எனக்கு அந்த அளவுக்கு பர்சனல் எந்த பகையும் இல்லை சார். 100% நல்லா தெரியும் அந்த ஆள் இந்த கேஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு போலீஸ்காரன் அடிச்சுன்னு கூட்டு விசாரிக்கீங்களே, அந்த ஆளால் ஒரு போலீஸ்காரன் முன்னாடி தாலி எடுத்து நிற்கிறேன். அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க? வேலைக்கு போன புருஷன் செத்துட்டான், உங்களுக்கு எரிக்கிற செலவு மிச்சம்னா போலீஸ்காரன் மேலே கை வச்ச என்ன அவன் காட்டணும் சார். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனையும் விட மாட்டேன். ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா என்னால் வேலை செய்ய முடியாது சார். என்ன ரெடி பண்ணிட்டு இருக்க? உனதான் கிளம்ப சொல்லிட்டல, உன்னை வந்து பஸ் ஏற்றி விடுவாங்களா? ஏய், அங்க எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். மரியாதையா கிளம்பிரு, இல்ல உன்னையும் பிள்ளையும் சேர்த்து கலத்துறதுட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டே இருக்கேன். எங்கடா அவனுங்க? சார், தேய்ச்சி விட்றேன். ஒன்றும் இல்லை சார், ஐம் ஆல்ரைட் சார். ஐயோ, இங்கே என்ன பண்ணுறீங்க சார்? நீங்கள் போங்க சார், நான் அப்படியே காய்கறியெல்லாம் வாங்க வந்த மாதிரி பிளான் பண்ணி அப்படியே பிடிச்சிடறேன். நீங்கள் போங்க சார், போங்க சார். சரி, நான் ஓடிட்டுருக்கேன், பிடிச்சா சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார். எஸ் சார். போலீஸ்
ஏய் சார் எங்களை விட்டுருங்க சார். தெரியாம பண்ணேன் சார். மன்னிச்சுக்கோங்க சார். பண்ண மாட்டேன் சார். சார் காசை கொடுத்தாலும் போலீஸ்கார மேலே எப்போ கை வைப்பீங்க? துள்ள துடிக்க வெட்டி எரிச்சு கொன்னுட்டு சாரி. சொல்லிடுறேன் சார். சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். உன்னெல்லாம் விடுறதுக்கு மனசே இல்லைடா. சார் சொல்லிடுறேன் சார். என்னை காப்பாற்றுங்க சார். சொன்ன என்ன போட்டுருவாங்க சார். இப்போ சௌரியா 4 நாள் கழிச்சு சௌரியா உனக்கு என்ன செக்யூரிட்டி கொடுப்பாங்களா? சொல்கிறா சார். வாத்தியார் தான் சார். மார்க்கெட்டு, ட்ராவல்ஸு, கிரானைட்டு, மரக்கடை, ரியல் எஸ்டேட்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ். சென்ட்ரல் மார்க்கெட்டில் யார் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வாதியோட நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் மேலூரில் இவரோட அனுமதி இல்லாமல் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கூட ஏற முடியாது சார். அந்த ஊரில் இவர் தான் போலீஸ் ஸ்டேஷன், இவர் தான் கோர்ட். அவ்வளோ செல்வாக்கு. உட்கார் உட்கார். என்னங்கடா இந்த வரையும் தலைவர் வந்து செல்லத்துறை நீங்கள் இருக்கிறா அவனே நிறுத்திடுவான். இங்கே வாடுறா செல்லத்துறை, பதவிக்கு வர்றது பெருசு இல்லை. சரிங்க. ஏதாவது தப்பு தவறா என் காதுக்கு வந்துச்சு அப்புறம் நல்லா இருக்காது. சரிங்க. நல்லா நல்லா மதிவான வாதியோட சொந்தக்காரன், அவரோட ரைட் அண்ட் எல்லாமே. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கோர்ட்டில் பார்த்துக்கிறீங்களா? சரி. அம்மா அண்ணன் தம்பி பிரச்சனை, கோர்ட்டுக்கு போகிறேன். அது கோர்ட்டுக்கு போறீங்களா? இல்லையா சும்மா அவன் சொன்ன மாதிரி கட்டு நடந்துக்கணும். என்ன? சரிங்க. சாப்பிட்டு போ. வாதியாருக்கு ஒரே ஒரு பொண்ணு சார். தாய் இல்லாத பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட வசதி அந்தஸ்தெலாம் கூட பார்க்காம எஸ்ஐ கனகவேலுக்கு தன்னோட பொண்ணை கட்டி வச்சார் சார். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை செட் ஆகலை. கனகவேலோ தான் சம்பாதிக்கிறதே போதும், வாத்தியார்ட்டு எந்த காசும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதனால் அவங்களுக்குள்ள டெய்லி சண்டை வர ஆரம்பிச்சு. இங்க பாரு, போயிட்டு ஆள் அனுப்புவேன். டைவர்ஸ்ல மட்டும் கையெடுத்து போடல. தீத்து விட்டுருங்கப்பா. சும்மா வந்து எங்க டைவர்ஸ் கொடுத்தா தன்னோட பொண்ணை தாங்கிட்டு பிரிச்சவங்க பயந்து கனகவேல் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார். இதுக்காக பஞ்சாயத்து பேச வந்த வாத்தியாரையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவமானப்படுத்தி அனுப்பிட்டார். வாத்தியாரும் தன்னோட மகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார். இப்படிதான் நான் டெய்லி செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். ஐயோ அப்பா. இப்படியே அவங்களுக்குள்ள சண்டை முத்தி போய் ஒரு நாள் கனகவேல் வாத்தியாரோட பொண்ணை அடிச்சு அனுப்ப அங்கேருந்து வந்தவன், இனிமேல் என்னால் அவங்க கூட வாழ முடியாது, என்ன அவங்ககிட்ட நிரந்தரமாக பிரிச்சிருங்க, நானும் என் பொண்ணு நிம்மதியாக வாழணும், இதுக்காக அவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். தன்னோட மகளே வந்து சொன்னதுக்கப்புறம் இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரின்னு வாத்தியார் எஸ்ஐ கனகவேலை போடலான்னு முடிவு பண்ணான் சார். ஆனால் அவங்க பிளான் பண்ண அன்னைக்கு கனகவேலுக்கு ஆக்சிடென்ட் ஆக அவருக்கு பதிலாக அன்றைக்கி நைட் டியூட்டிக்கு சூப்பராஜ் போனோம் சார். கூலிப்பட ஆட்கள் அந்த இருட்டில் வந்தது கனகவேல் தான் நினச்சி சூப்பராஜை மாற்றி போட்டாங்க சார். இதான் சார் நடந்தது. லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆர்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார்.
ஏங்க ம் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ம் பூஜா ஹாலிடேஸ் வருதுல்ல, பசங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு எல்லாரையும் ஏய் வர ஃபோன் எடுத்து எடுத்துட்டு வா. ஆ ஃபோன் எடுத்துட்டு வா. ம் அதை ஆன் பண்ணி விடு. ஹலோ சேதுபதி சாருங்களா? ம் சார் வணக்கம் சார். வாத்தியாரா வீட்டிலேருந்து மதிவானன் பேசுகிறேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாப்புல, அதான் நீ கொஞ்சம் பார்த்து டைம் சொன்னேன்னா மாமாவே நேரில் வந்து பேசுகிறாராம். ஐயா வந்து பேசணும்னு சொல்கிறதே பெரிய விஷயம். என்ன சொல்கிறீங்க? ஹலோ கட் பண்ணிட்டேன். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏய் விஷயத்தை சொல்கிறீ, தெரிஞ்சிருக்கணும் அதே சொல்லிட்டு இருக்கா. எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குன்னு வர சொன்னாங்க. நீ போதும் போயிட்டு வர வேண்டியதான். என்ன கேட்குறா? நான் மட்டும் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணணும்? அப்பா தான் வயசானவர், நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதானே. நானும் அதான் சொல்கிறேன். உங்கள் அப்பனுக்கு வயசு ஆயிடுச்சுலாம், அந்த ஆள் விட்டு கொடுத்து போக சொல்லு. ம் ஓய் சட்னி ஊத்துறி குண்டாத்தி. என்னடா வழிக்கு வந்துடுவானா இல்லையா? வலிக்கு வராமல் எங்கே மாமா பேர் போகிறேன். நாளைக்கு நேரில் போய் பேசி முடிச்சு வந்துடுறாமாம்மா. முடிச்சு வந்தால் உங்களை பார்ப்பேன். ம் ஏய் பொண்டாட்டி எப்படி இருக்கு சார்? ம் வாத்தியார் வீட்டிலேருந்து மதிவானன் சொல்லிட்டு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். ம் இந்த ஃபேக்ஸ் ஆன் இருக்குன்னு பாருங்கள். சரிங்க சார். சார் இந்த மதிவானன் ம் ஃபேக்ஸ் ஆன் இருக்குன்னு பார்க்க சொன்னேன். சரிங்க சார். ஏய் பொண்டாட்டி சாரிடி குண்டாத்தி. இந்த வந்துட்டாப்ல. என்னை பார்த்தலாமா? யோ அவனே கடுப்பில் இருக்காயா, உள்ள குறு புருன்னு கத்திட்டு இருக்கான். ஏய் டைம் ஆகுதுனே, மாமாட்ட பதில் சொல்ல மோசஸ் சார். சார் என்ன மோசஸ் பேசிட்டு இருந்தீங்க? சார் அது ஒன்றும் இல்லை சார், சும்மா தெரிஞ்சவங்க அதான். சும்மா தெரிஞ்ச ஸ்டேஷன் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சொந்தக்காரன் அங்காளிப்புங்களும் வீட்டில் வச்சுக்கணும். இது ஏன் ஸ்டேஷன் இப்போ. சரிங்க சார். யோ இந்தா இதில் எல்லா டீட்டெயில்ஸ் எழுதி. யோ மோச சரியா? ஏய் சும்மா இருக்க மாட்டியா? ஆ வாங்க போற பாரு. ஏய் சும்மாறா. சரி நான் பார்த்துக்கிறேன், அடுத்த வாரத்தில் வா. மூத்தே சார் ஃபேக்ஸ் ரெடியா? சார் வணக்கம் சார், உங்களுக்காக தான். ஐயா ஐயா உங்களை தான் ஐயா பார்க்கணும்னு நினச்சேன். செயினை பற்றி எந்த தகவலுமே தெரியல. நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கய்யா. எத்தனை நாள் வேணும் உங்களுக்கு? பார்த்துட்டு இருக்கோம் சார். கூட மேய்ச்சிட்டே இருக்கணுமா? இடியட்ஸ். இன்னும் 2 நாள் உங்கள்கிட்ட செயின் வந்து சேரும். சரியா? போங்க. சரி சார். நம்பி போங்க. மா சார் எந்த ஏரியான்னு சொன்னீங்க? கணேஷ் தேட்டர்கிட்ட. சரிங்க போங்க. இல்லை சார் பார்த்து. மதுரைக்கு நம்மளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம். என்ன சம்பவத்தை சரியாக செஞ்சுருக்கணும், தப்பாக பண்ணிவிட்டாங்க. இன்றைக்கி அந்த நாய் உசுரோடு சுற்றி தெரியுது. அது எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். மற்றபடி அந்த செத்த தம்பியோட மூஞ்சி கூட நமக்கு தெரியாது. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செமையாக செஞ்சுருவான். கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சிட போகிறேன்? ஐயா ரெடி அப்படியா? இந்த ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன்.
வாங்க வாங்க ஓகே வாங்க வாங்க. என்ன தம்பி காப்பியை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கியா? இல்லை சார் வேணாம் சார் தேங்க்ஸ். எங்கே விட்டேன்? அந்த செத்த தம்பியோட முகம் கூட நமக்கு தெரியாது தம்பி. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது என் பொறுப்பு. என்னம்மா? பாப்பா அனுப்பிடுங்க, பசிக்குது, அழுவா அப்புறம். பாப்பா சாப்பிடு. மாமா. அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னல ஆமா தம்பி தான். வாங்க. கண்ணை காட்டினா நம்ம மொபைல் எதை வேணாலும் பண்ணிவிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் எங்கே சொல்ல மதிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் மதிக்கணும்ல. இந்த கேஸ்லேருந்து நீங்கள் விலகிங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவோம். இப்படினாலும் சரி அப்படினாலும் சரி. என்ன நான் சொல்கிறது? சார் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் வான்னு கேட்பேன். மரியாதை வந்து வண்டியில் ஏற்றிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாட்டி அடித்து வாயை கிழிச்சு கூட. எங்க வந்து என்னடா பேசிக்கிருக்கா? யாரு மேல? சார் 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 இல்லையா யோ எங்கேயா போற? எவ்வளோ நேரம் வெயிட்? இப்பதான் உள்ள போறாரு. ஏங்க தயவுசெய்து சொல்லுங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாய முடியா? யோ சொல்றியா? யோ போய் உட்கார சொல்றேன். சொல்றேன். கடுப்போ. மாமா மாமா இங்கே மாமா உட்காந்துருக்கீங்க. மாமா பேசுங்க மாமா. ஏய் ஏய் உள்ளதாண்டா சார் கூப்பிடாரு, உள்ளவா. மாமா இருங்க பேசுறது வச்சுருங்க மாமா. இவ்வளோ சார் வந்துட்டேன். சொல்லுங்கள். ஏதோ காலிலேருந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள். என்ன திருன்னு முடிக்கிறீங்க? சொல்லுங்கடா என்ன விஷயம். மூர்த்தி சார் அவனை முறைகளான்னு நினைக்கிறேன். சிரிப்பு வருது, போ சொல்லு. ஏய் போங்கடா, சிரிப்பு மூடம் போங்க. போங்கடா போயா. மாமா மாமா உங்களை இப்படி பார்க்க முடியல மாமா என்னால். நான் 5 நிமிஷம் வைக்கல வரேன் மாமா. நீ வானே கூட்டு வந்துடலாம், நீ வானே. பா நான் ரெடிப்பா. என்னடா ரெடி? அப்பா ப்ளீஸ்ப்பா என்னையும் கூட்டு போப்பா. மாறா அப்பா வேலை விஷயமா போகிறேன், அதெல்லாம் வீட்டில் ஆம்பளை துணை இல்லை, நீ வீட்டில் இருக்க தான் பெட்டர், புரியுதா? பா அம்மா தான்ப்பா போக சொன்னாங்க, நாளைக்கும் ஸ்கூல் லீவ்ப்பா, கூட்டு போப்பா. உங்கள் ஆத்தா சொன்னலா? ம் சரி இரு, நான் அவளை என்னன்னு கேட்குறேன். மா அப்பா ஓகே சொல்லிட்டாரு, ட்ரெஸ் எடுத்து கொடு. ஏய் வெறும் பட்டி எடுத்து வந்து ஏமாத்திருச்சே திருட்டு பயவுல. ஏய் 2 பேர் துணி ஒரே பெட்டில் வைடி, 2 பெட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. டேய் மாறா, ஏய் டைம் ஆச்சுடா. வரேன்ப்பா. ஹை பண்ணாட்டி. ஏய் 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 என்னடி இது, 2 பேர் துணி ஒரே பெட்டில் வைக்க சொன்னானே.
ஏய் மாறா இந்த சார்ஜரு டவலு சோப்பு எல்லாம் இந்த பேக்ல வச்சிருக்கேன். அப்பாக்கு ஞாபகப்படுத்து. சரிம்மா. சரி நான் போயிட்டுட்டா. ஏய் ஜாக்கிரதையா இரு. அப்பா கை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஓகே பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. சரி பாய் டி. டேக் கேர் டா. चलो அம்மா அப்பா போயிட்டுட்டா. பை பா பத்திரமா போயிட்டு வா. சரிடா அம்மா. அம்மா பத்திரமா பாத்துக்கோ. சரிப்பா. பாய். பை பா. சரி நான் போயிட்டு வரேன். குண்டாத்தி. மாமா மாமா ஏய் மாமா ஏய் யார் நீ ஸ்டேஷன்ல போன் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? வெளியே போய் மாமா. ஆமாங்கயா. எந்த மாமா? எனக்கு யாரையும் தெரியாது. ரிமாண்ட் பண்ணிட்டு ஆள் எங்க வச்சிருக்கீங்க? யார் சார் ரிமாண்ட் பண்ணா? யாரையும் ரிமாண்ட் பண்ணல சார். போய் சொல்லாங்க சார். அங்க தான் உட்காரு. ஓ கதை அப்படி போகுதா? சரி சரி சரி. இன்ஸ்பெக்டர் அப்புறம் பாத்துங்க போங்க. உன்னை எங்க பார்க்கணும் அங்க பாத்துக்கிறேன். பாருங்க பாருங்க நல்லா பாருங்க. சிறப்பா பாத்துக்கலாம். லூசு பையன். சார் வண்டி கிளம்பிச்சு சார். பிரான்சிஸ் கூட போயிருக்காப்ல. அப்படியா? ஆமா சார். சார் நான் சொல்கிற வரைக்கும் வண்டி அப்படியே சுற்றிட்டே இருக்கட்டும். ஓகே சார். ஊர் பக்கம் கொண்டு வந்துடாதீங்க. சரி சார். ஒரு வேளை அவன் பசிக்குன்னு சொன்னாலும் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக சார். சரியா? வண்டி இப்போ எங்கே இருக்கு? ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன். உனக்கு என்ன? அப்படியா? போன் அப்பா கிட்ட குடுடா. இந்தப்பா. என்னடா அம்மா? அப்பா மாறன் இந்த மாதிரி பெரிய போலீஸ் ஆக சொன்னா ஹீரோன்னு சொல்றான்பா. அப்படியா? அவன் ஹீரோ என்னடா பண்ணுவான்? கெட்டவங்களை அடிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனால் அப்பா நொஜ்ஜமலை கெட்டவங்களை போட்டு அடி அடின்னு நடிப்பீங்க. சரி அம்மா என்ன பண்ணுறா? இல்லப்பா. இல்லையா? சரிடா. சரி பாப்பா கையில் என்ன ஒட்டி இருக்கு? அங்கடாமா. ஏய் ஏய் குண்டாத்தி கீழே வந்து போடி. நான் தாண்டி வந்து பார்க்கணும். அப்புறம் என்ன? ஏய் இப்போ பேசவே மாட்டியா? ஏய் என்னடி? ஏய் மாறா அப்பாட்ட பேச சொல்கிறா. அம்மா பேச மாட்டேங்க பாடுறா. மா அப்பா கிட்ட பேசுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. அப்பா பாவம் இல்லம்மா. பாவம். அம்மா வாங்கிக்கோமா. ஏய் மாறா நீ சாப்பிட்டியாடா? ஓகே நீ சேஃபா போயிட்டு வா. ஜாக்கிரதையா இரு. ஓகே நீங்களும். ஓகே நான் வச்சிடறேன். ஓகே பாய். இந்தாங்க சாப்பாடு. பாப்பா தூங்கிட்டு இருக்கா. எந்திரிக்க போறா. இப்போ என்னடி உன் பிரச்சனை? உங்கள் ஆத்தா வீட்டுக்கு கூட்டு அவள் தானே கூட்டு போகிறேன். போதுமா? அதெல்லாம் வேணாம். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் அவனை ஓவரா பண்ணல. வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி. ஏய் என்ன பாரு. ஏய் இரு இங்கே பாரு. இது மாதிரி பேச மூஞ்சி டல்லாக இருந்தே பொட்டு இல்லையே. இப்போ எப்படி வந்தது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்துச்சு. ஏய் நான் போலீஸ்காரன்டி சொல்கிறேன்ல பொட்டு இல்லைன்றல. இல்லை இருந்துச்சு. ஏய் இல்லடி. இப்போ என்ன? பொட்டு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? நான் கால் பண்ணுறவனே போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு ஒண்ணுமே தெரியல பப்பா மாதிரி ரியாக்ஷன் இதா பிடிச்சிருக்குன்னா பிடிச்சின்னு சொல்லு, பிடிக்கலாம்னு பிடிச்சின்னு சொல்லு. என்னப்போ? நான் சொன்னேன். கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி. கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. நான் என்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடி. அடி தொலைவில் இருந்தாதானே
பெருங்காதல் கூடுதடி தூரமே தூரமாய் போகும் நேரம் கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணி பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா நான் நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா அட தொலைவில இருந்தாதான பெருங்காதல் கூடுதடா தூரமே தூரமாய் போகும் நேரம் ஆசை வலையிடுதா நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை உன்னை சுடுதா நினைவில் அனல் தருதா தலையணை பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா குறு குறு பார்வையால் கொஞ்சம் கடத்திரியே குளிருக்கும் நெருப்புக்கும் நடுவில் நிறுத்தறியே வேறு என்ன வேணும் நேரில் வர வேணும் சத்தம் எல்லாம் முத்தம் தர வேணும் ஏய் என்னடி ஒன்று புள்ளி தூக்கில பேக்க பிடி பார்த்துட்டு இருக்கா ஏய் என்னடி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா அதான் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சாச்சு இல்லடி ஏய் நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறேன் பாரு கொஞ்சி பேசிட வேணாம் கண்ணை பார்க்கறதே இல்ல. கண்ணே பேசுதடி இது யார் எடுத்துருவோம் உங்க ஒப்பனா பார்த்தா மழை சாரல் வீசுதடா கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா அந்த ஆளை கோர்ட்டு கூட்டு போயாச்சா கூட்டு போய் சார் நம்மளுங்க யார் போயிருக்கா மாணிக்க போயிருக்கா சார் எப்படியும் பெயில் கிடச்சிருங்க சார் ம் பெயில் வாங்கிடுவான் நான் 2 நாள் சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டோம்ல அதை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டான் சார் என்ன அந்த கணேஷ் சார் செயின் சாசி மாதிரி இவங்க தான் சார் அடிச்சு கை காலோட செயின் எங்கே வச்சுருக்கான்னு கேட்டு அந்த அம்மாக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு இல்லை சார் செயின் இவங்க கிட்ட இல்லை சார் அவங்க கிட்ட தான் சார் இருக்கு வேகமா போட சீக்கிரம் போடா ஏய் புறா எவ்வளோ குடிப்ப ஐயோ பிடிங்க ஐயோ என் செயின் அத்துட்டு போயிடுறீங்க ஐயோ அவங்கள பிடிக்கல ஐயோ ஐயோ எந்த கிளாஸு 12th ஸ்டாண்டர்ட் சார் நல்லா விசாரிச்சியா சின்ன பசங்க பயத்தில் ஏதாவது வளர போகிறானுங்க இல்லை சார் கன்ஃபார்ம் சார் இவங்க மேலே ஆல்ரெடி ஒரு உண்டியல் திருட்டு கேஸ் இருக்குது சார் செயினை விற்று காசாக்கி புது ஃபோன்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஆ ம் சொல்லுங்கடா எங்கே வச்சுருக்கீங்க சார் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏய் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா கேஸ் கூட அவங்க மேலே போட்டுக்கலாம் சொல்லுங்கள் சார் அதான் சொல்லிக்கிறீங்கல்ல எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார் உங்கள் அப்பா அம்மா கூட்டு சொல்லுவா அதான் தெரியாதுன்னு சொல்லிக்கிறீங்கல்ல கேட்டே இருக்காரு சார் தேவையில்லாம மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் பார்த்துங்க
மூர்த்தி என்னடா? அப்புறம் என்ன சார் ஸ்கூல் பையன் மேலே கை வைக்கிறாரு? கரெக்ட் தானே மூர்த்தி? படிக்கிற பசங்க மேலே கை வைக்கலாமா நீ? என்ன மூர்த்தி நீ? பசங்களா அப்படி முடிச்சு விட்ருவோம் சார். அப்படியா? செஞ்சிடலாம் சார். சரியா? செஞ்சிடலாம் சார். பா இருங்கடி வரேன். சாப்பிட்டீங்களாடா? எங்களுக்கு எதுவும் வேணாம் சார். பசிக்கு தான் சொல்லுங்கள், இதை வாங்கிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். சார். அப்போது 2 பேரும் உண்மை சொல்ல மாட்டீங்க இல்லையா? சரி, 5 எண்ணுவேன். அதுக்குள்ளே 2 பேரில் யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா மூர்த்தி 1 2 3 என்னங்கடா 4 5 வாங்கயா தூக்கு தூக்கியா தூக்கியா ஓ ஓ சீக்கிரம் போடுங்க சார் சார் விஷயம் வெளியே தெரிஞ்சு சார் ஸ்டேஷனுக்கு ஆள் வந்துட போறேன் சார் வாங்க சார் போயிடலாம் சார் அதுக்கிட்ட போகணும் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் தயவுசெய்து சார் உங்கள் காலில் வேணா வந்து கேட்குறேன் சார் தயவுசெய்து சார் போயிடலாம் சார் வாங்க சார் ப்ளீஸ் சார் போயிடலாம் சார் 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 போங்க சார் போங்க சார் 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 போங்க சார் இங்கே சார் சார் இங்கே இருந்துருங்க சார் வெளியே வராதீங்க சார் ப்ளீஸ் சார் வெளியே வராதீங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார் ப்ளீஸ் தெரியலையே உள்ள விட மாட்டேங்கிறாங்களே இந்த பாய் பையன் என் மகனை சுட்டு போட்டாங்களே ஐயோ நீங்க நல்லா இருப்பாங்களா ஐயோ சுட்டு போட்டாங்களே ஐயோ பாவிகளா இப்படி சுட்டுட்டாங்களே அந்த அப்பாவி சிறுவனின் அம்மாவை கூட பார்க்க அனுமதிக்கவில்லை. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையை 17 வயது பாலகனை விசாரணை என்ற பெயரில் அழைத்து வந்து துப்பாக்கியால் சுட்டியிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் எமோஷனலா சொல்லுங்க பாட்டி. இந்த வெறி செயலுக்கு காரணமான இன்ஸ்பெக்டர் சேதுபதி காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாபோக கட்சி தலைவரின் கருத்தை இப்போது கேட்கலாம். ஒரு சின்ன பையன் என்று கூட பாராமல் இந்த போலீஸ்காரர் ஈவு இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டு விசாரணை நடத்தியிருக்கிறார். இதனை மாபோக கட்சி மிகவும்
வன்மையாக கண்டிக்கிறது. இந்த போலீஸ்காரரை வேலை நிறுத்தம் பண்ணணுங்க. வேலை நிறுத்தல் அப்போ வேலை நீக்கம். வேலை நீக்கம் பண்ணணும். பணி நீக்கம்யா. டமார்னு ஒரு சத்தம் கடிச்சு திடீர்னு பார்த்தா 10 பேர் உள்ள போறாங்க, வெளியே வந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் வந்ததான் தாமசம், எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு சார், போலீஸ் மட்டும் வெளியே வரவே இல்லை சார். எங்கிட்ட அப்படியே தப்பிச்சு போயிட்டா சார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சேதுபதியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற எடுக்கும் நடவடிக்கை தான் மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு இதுவே ஒரு காரணமாக அமையும். கன்று லாக்கில் தான் இருந்துச்சு. கன்று லாக்கில் இருந்தால் ட்ரிகர் பண்ண முடியாது, ஃபயரும் ஆகாது. தெரியாமல் கைப்பட்டு அன்லாக் ஆகியிருந்தா கூட ட்ரிகர் பண்ணால் புல்லட் சேம்பருக்கு போகாது. அதுக்கு கிளாக் பண்ணணும். நான் பண்ணல. இப்போது நான் இல்லாதப்போ யாரும் என் கன்று கிளாக் பண்ணியிருக்காங்க. யார்? சின்ன பையன் கூட பார்க்காம துப்பாக்கி சுட்டுப்ராப்ல. அந்த பையன் உயிரோட இருக்கானா செத்துட்டான்னு கூட தெரியல. ஆமாம் சார், அவர் தான் சார் சுட்டார். சுட்டது அவன் கீழே விட்டான் சார். அங்கேருந்தா எல்லாரும் உடனே அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவர் தான் ஷூட்டிங் கேஸ். உங்களுக்கு தான் தெரியுமே சார் அவர் விசாரணை பற்றி. கண்ணை தூக்கி வாயில் வச்சுட்டு தான் விசாரணையை ஆரம்பிப்பார். சுட்டதை நீ பாத்தியா? இல்லை சார். தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. போ சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அது எப்படியா ஸ்டேஷனில் இந்த ஒரு ஆள் கூட பார்க்கல? சார் அன்னைக்கு நான் ஸ்டேஷன்லேயே இல்லை சார். P2Tக்காக வெளியே போயிருந்தேன். சுட்டதே எனக்கு அப்புறம் தான் சார் தெரியும். நாங்கள் எந்த தப்புமே செய்யலை சார். கூட்டிகிட்டு வந்து உண்மையை ஒத்துக்கோன்னு சொன்னாங்க சார். துப்பாக்கிலாம் காமிச்சு மிரட்டினாங்க சார். ஒன்றை சுற்றுவேன்னு சொன்னாரா? ஆமாம் சார். அன்னைக்கு ஸ்பாட்டில் நான் இல்லைங்க சார். வெளியில் வண்டி தொடச்சிட்டு இருந்தேன். கன் ஃபயர் சவுண்ட் கேட்டு தான் சார் உள்ளே வந்து பார்த்தேன். அவர் கையில் தான் சார் கன் இருந்துச்சு. ஆனால் அவர் வேணுனே பண்ணல சார். அந்த பையன் எந்திரிச்ச உடனே அவனை துரத்திட்டே போனோம். கன் ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்தா அவர் தானே ட்ரிகர் பண்ணாரு. துப்பாக்கி என்ன தன்னாலே சுடும்? சார், சஸ்பெண்ட் ஆனதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க சார். நம்ம ஆளுங்களை தான் சார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நாம் சொல்கிறது தானே சார். மூர்த்தி சார், கன்னை கிளாக் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி சாம்பரில் புல்லட் ஏறிச்சு? ஆமாம் சார், அன்னைக்கு நான் தான் சார் கடைசியாக கொண்டு போய் வச்சேன். அப்போ லாக் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு வரும்போது கூட நான் தான் சார் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி? நானும் பண்ணல. அப்புறம் எப்படி சார்? ஒரு நிமிஷம் சார். ஏய் உள்ளவையா, அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. உங்கள் ஃபோன் எடுங்க சார். சார் சார் என்ன சார் ஆச்சு? சார், ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் இறந்துட்டான். ஏசி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். ஃபோனை கொடுங்க. சார் சார் ஒரு நிமிஷம். சார், அது ஃபேக் நியூஸா சார்? இந்த மீடியாக்காரங்க கிளப்பி விட்டுருக்காங்க சார். பையனுக்கு ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் சார் இருக்கான். நீங்கள் அதுக்குள்ளே தெரியாமல் நீங்கள் இறங்கு சார், ப்ளீஸ் சார். இருங்க சார், ஆட்டோ கூட்டுறேன் சார். ஏய், நான் சார் ஆட்டோ கூட்டுறேன் சார். வேணா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் சார். சார்
மேல்தப்ப போடல. அம்மா வந்திருக்காங்க. வாங்க. சொல்லு. வாங்க மாப்பிள்ள. கை கட்டு வாங்க, சாப்பிடலாம். மேல்தப்ப போடல. எங்கம்மா அவரு? தெரியல. என்னது இது? யார் லாட்சை உடைச்சா? தெரியல சார். சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. சாவி போட்டு திறந்தா தானே லாட்சை உடைக்க முடியும். எனக்கு தெரியாது சார். தெரியல. ஏய் வெளியே கிளம்பு 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 கிளம்பு. அன்னைக்கு ஸ்டேஷன்ல யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க தவிர மற்றவங்க வெளியே போங்க. ஏன் நீ இருந்தியா இருந்தியா போகலையா? மூர்த்தி சார் போய் கன் எடுத்துட்டு வா. வா புடியவன. பிரான்சிஸ் சார், அன்னைக்கு நீங்க உள்ள வந்தீங்களே, எதுக்கு வந்தீங்க? என்னைக்கு சார்? அன்னைக்கு இங்க ஒரு 2 பசங்க இருந்தாங்களா, அதுல ஒருத்தன் நான் சுட்டனா, அப்ப நீங்க உள்ள ஓடி வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? கன் ஃபயர் சவுண்ட் கேட்டு வந்தேங்க சார். பிரான்சிஸ், நல்லா யோசிச்சு நான் நம்புற மாதிரி ஒரு பையன் ரெடி பண்ணுங்களேன். சார் மறந்துட்டேங்க சார். அன்னைக்கு வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க சார். அதை சொல்ல தான் சார் ஓடி வந்தேன். சார் வண்டி டயர் பஞ்சர் தான் சார் ஆச்சு. நீங்கள் இதை யாருக்காக பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, எனக்கு எல்லாமே சார். சார் வாத்தியாருக்காக தான் சார் செஞ்சேன். டிவி வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். என் பொண்டாட்டிக்கு அங்கே இருக்கிறதுலேயே பெரிய டிவி தான் பிடிச்சது. அந்த டிவி வாங்குற அளவுக்கு எங்கள் கையில் காசு இல்லை. எதுவும் வாங்காமல் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பெரிய டிவி வீட்டில் இருந்துச்சு. இது சரி. இது என்ன ஏய், இது சைல்ட் லாக் ஆப்ஷன் மேடம். இங்க பாரு. டிவி எப்படி வந்துச்சு? கொஞ்சம் பொறுங்க. இந்தாங்க, யாரோ வாத்தியார் ஆளுங்க கொடுத்தாங்க. இது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன். லெட்டர் இருந்த மாதிரியே ஹெல்மெட் போட்டு வாத்தியார் ஆள்னு ஒருத்தன் வந்தான். ஒரு பார்சலை கொடுத்தான். அந்த பார்சலை பிரித்து பார்க்குறப்ப 1 லட்ச ரூபா பணமும் டம்மி மேகசின் இருந்துச்சு. அப்போ வந்த லெட்டரில் உங்கள் கண்ணில் அந்த டம்மியை மாற்றி வைக்க சொல்லி எழுதியிருந்துச்சு. காசுக்காக ஆசைப்பட்டு நானும் மாற்றி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏ பாண்டி சார், வெளியே பாரு, எவனை கத்திட்டு இருக்கா? சரி சார். யாரும் இல்லை சார். இல்லையா? சரிப்பா. C4 ஸ்டேஷன் ரிப்போர்ட்டிங் சார். ஓவர் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். வந்துவே சார். ஓவர்.
உள்ளே போய் கன் எடுத்து பார்த்தேன் சார். அந்த கன்னை டம்மி எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இப்படி இழுத்து பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உடனே அந்த கன்னை அதே இடத்துல வச்சுட்டு திரும்பி வந்துட்டேன். கடைசி வரைக்கும் என்னால் டம்மியை மாற்றவே முடியல சார். சாரி சார், மன்னிச்சிருங்க. கிளாக் பண்ணியா? யோ, கன்னை இப்படி மேலே இழுத்து விட்டியா? அதான் சார், இப்படி தான் பண்ணு, வேறு எதுவும் தெரியாது சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். உங்களை பைக்கில் போக வைக்க வண்டியை பஞ்சர் பண்ண சொன்னாங்க சார். சத்தியமாக சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். வண்டியை பஞ்சர் பண்ணி விட சொன்னாங்க, நீங்கள் பஞ்சர் பண்ணீங்க இல்லையா? ஆமாங்க சார். உங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது இல்லையா? எனக்கு தெரியாது சார். உங்களெல்லாம் நம்பி கன் ஆப்ரேட் பண்ண கூட தெரியல. நீலாம் போலீஸ். அவன் வந்து போலீஸ் சொல்லிக்க நாயா போய் ஆளையான். டெய்லி ஸ்டேஷன் வந்து உட்காந்து நல்லா தின்னு கொளுத்து போய் எப்போ அவன் கிடப்ப ஆட்டையை போடலாம்ட்டு. மூர்த்தி சார், போ சொல்லிட்டு வெட்டி போட்டுருங்க. எந்திரியா, எந்திரி முதல்ல, எந்திரி. சார் சார், இப்போ வாத்தியார் தான் தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வாத்தியார் எதுக்கு ஏன் பண்ணோம் சார்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே சார். நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்துனீங்க. அதுக்கான ரிவெஞ்ச் தான் சார் இது. வாய்ப்பில்லை. இப்போ இருக்கிற நிலைமைக்கு வாத்தியார் இல்லை, வேறு யார் என் மேலே கை வச்சாலும் அது வாத்தியார் மேலே தான் திரும்பும். அது அந்த ஆளுக்கும் நல்லாவே தெரியும். ஷோரூமில் முருகானந்தம் பொண்டாட்டி பெரிய டிவிக்கு தான் ஆசைப்பட்டான்னு வாத்தியாருக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல, அப்போ இதில் சம்மந்தப்பட்டவன் கண்டிப்பாக அங்கே தான் சார் இருந்திருக்கணும். நல்லா அப்படியே முன்னாடி வாங்க. இன்னும் வாங்க. நிறுத்து. முருகானந்தம் தானே அது? ஆமாம் சார். போ சொல்லு. கொஞ்சம் முன்னாடி போங்க. நிறுத்து சொல்லு. நிப்பட். ஜூம் இன் பண்ணு. ஏய், கனவில் மாதிரி இல்லை? ஆமாம் சார். நான் தான் கண்ணில் டம்மியை மாட்டி வைக்க சொன்னேன். அந்த பீஸ் எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் ப்ளாக் பண்ணிட்டான். அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். என் மாமனார் என்னால் நேரடியாக எதிர்க்க முடியாது சார். சேதுபதி சார் அவரை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனார். அவரோட ஆளுங்க கண்டிப்பாக சேதுபதி சாரை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் இல்லைன்னு கன்னில் டம்மியை மாற்ற ட்ரை பண்ணேன். இதனால் சேதுபதி சாருக்கு எதாவது ஆச்சுன்னா டிபார்ட்மெண்ட் அவங்கள சும்மா விடாது. அவர் மேலே உள்ள கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஒன்று என்கவுண்டரில் போடுவாங்க, இல்லை நான் பெயிலபிள் கேஸில் உள்ளே தள்ளுவாங்க. அதான். ஓ, சேதுபதிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு உன்னோட மாமனாரை என்கவுண்டர் பண்ணணும் இல்லையா? நீ எல்லாம் போலீஸ்காரன். எங்கே என் குழந்தை என்னை விட்டு போயிடுவாளுங்கிற பயத்தில் தப்பு பண்ணிட்டேன் சார். சார் தேங்க்யூ சார். சார் சாரி சார். எஸ் சார், கனகவேல் அனுப்பிச்சாச்சு சார். மூர்த்திட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காலைல மூர்த்தி போய் கனகவேலை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டேன் சார். ஏன் சார்? ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சாரிப்பா.
இவெல்லாம் சொல்லி உனக்கு வேலை கிடைச்சுனா அப்புறம் நாங்கள் எதுக்கு? இவன் சத்துக்கு எம்பிட்டு பெரிய காரியம் பார்த்துக்கிட்டேன். அரே கேட்க நாதி இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் எப்படியா நீ வேலையை வாங்க போற? காக்கி சட்டையை கலட்டுனா நீலாம் ஆம்பளே கிடையாது. உனக்கே எம்புட்டு இருக்குண்ணா எனக்கு எம்புட்டு இருக்கேன். இவனையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கே வேணாலும் செஞ்சிருக்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி ஏன் பண்ண? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல சேதுபதி, உனக்கு தெரியாதா? இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமா நான் எழுதுனா தான் இருக்கும். சரி ஓடு வீட்டுக்கு, உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஹேய் ஓன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வரும்போது வீட்டை திறந்து விட்டு வண்டியில் ஓடு. என்னைய வண்டியில் வச்சு சுத்த விட்ற, இப்போ நீ ஓடுறா. Bring the beat, man. என்னாச்சு சொல்லுங்க. என்ன தம்பி சேத, வீட்டுக்கு போயிட்டியா? பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நான் தான் சொன்னேன்லப்பா, இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதெல்லாம் நான் தான் எழுதுவேன்னு. இன்னும் எழுத ஆரம்பிக்கல. அது வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா வாழ்ந்துக்கா. என்ன நான் சொல்கிறது? நான் யாரு கொய்யால? நான் யாரு கொய்யால? நீ கேளு. நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா எப்போதும் நான் ராஜா. தொட்டா தீ பொறி தாண்டா, சுட்டா எரிமலை தாண்டா, நொடியில் இடி பேண்டா வாடா. சுட்டும் பூமிய மாத்தி சட்ட காலரை ஏத்தி வந்தா சாத்தி போடா. Hey mama, you wanna hate me? 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 கட்டும் ஆளு என் உலகம் வட்டம் இல்ல. புலியா நீயும் ஆனா தினம் ஆட்ட அடிக்கணும் கொல்ல. சட்டம் திட்டம் எல்லாம் நான் எப்பவும் மதிச்சது இல்ல. சுட்டு தள்ளிட்டு போவேன் அட்ட வேற என்ன சொல்ல. எங்கேயும் எப்போதும் முதல் அடிப்பது நான் தான். அப்போதே சவாண்டா மறு அடிப்பது வீந்தான். Like a leader, I'm raw. Raja, I'm a hero of the poor. Raja. I'm Raja, me Raja. Na Raja, Raja. Hey. ஆமாமா அம்மா, அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி வந்திருக்கா. எப்போ வந்தா? இப்பதான். நீ சொல்லு. சீக்கிரமே சரியாயிடும். என்னப்பா? அடியே, உன் புருஷன் சுட்டது பத்தாதே, நீ பிள்ளைய கொல்ல வந்திருக்கியாடே. போடி வலியா, போடிடா. போடி, எங்களுக்கு தெரியும்டி. போடிடா. பாலம் வாங்கி வந்திருக்கலாம். பாலம் இந்தே எடுத்து ஓடி. நீ விளங்க மாட்டாடி, நாசமா தாண்டி போவ. போடி, உங்க குடும்பமே நாசமா போகும்படி உன் புள்ள வீட்டுல விளங்காதீ. நீ இப்படி பொழப்பு விட்டீங்கடி, நாசமா தாண்டி போவீங்க. விளங்க மாட்டேங்கடி. போகடி, போறவங்க நாசமா தாண்டி போவீங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கடி.
உன் புருஷன் பண்ணதை பாரு. ஏய், எப்படி போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயில் எனக்கு கவர்மெண்ட் ஹவுஸ்ல இருக்கா? நான் வந்து உன்ட்டு கேட்டேனா எனக்கு வேலை போயிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணி வேலை வாங்கி கொடுன்னு. ஃபோனை போட்டு பொம்பளை விட்டு கெஞ்சி விட்டுறா இல்லைன்னு சொல்கிறானுங்க. என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? ஏன்டி இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? அம்மா இருக்காங்க, அப்புறம் பேசலாம். ஏய், என்னடி இது? பெயிண்ட் தொடுறி மூஞ்சில் பெயிண்ட் ஆக்கிட்டு. அம்மா பாடுறா, சின்ன குழந்தை மூஞ்சில் பெயிண்ட் ஆக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டுமா? அம்மாட்டு போங்க. குட்டி வா, வர செல்லம், வா 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 வா. குட்டி, அம்மாவும் அப்பாவும் விளையாண்டு இருந்தோமா? அம்மா தெரியாம வேண்டாம். நிஜமா? நிஜமா. செல்லம். இங்க பாருடி, முதல்ல உன் பெட்டி பிடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. உன் புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வரலாம். நான் இங்க இருக்கும்போதே இப்படி நடக்குதுன்னா நான் இல்லைனா? இங்க பாரு, அந்த ஆள் இப்ப என்ன அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். கிளம்புறதா இருந்தா நீ கிளம்பு. ஏன் சார், எல்லாம் ரெடி சார். ஓகே ஓகே சார், வந்தேன் சார், 5 minutes வந்தார் சார். ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார், குத்துனது எந்த ஆணியான்னு பாருங்க. சூப்பர்ரா கார்த்தி, சூப்பர்ரா. சூப்பர்யா, அச்சரா 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 அச்சரா, சூப்பர் சூப்பர், அச்சா உம்மா சூப்பர்யா, இன்சே அச்சரா உம்மா. ஏய் கார்த்தி, ஓடியா ஓடியா ஓடியா, ஆத்மா மாப்ள இன்சே, ஓடியா. ஏய் கார்த்தி, என்னடா புடி அடிச்சிருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, வசமா மாட்டிக்கிட்டேன், வேற என்ன பண்றது? டேய், இதை அந்த கமிஷன்ல இருக்கிற பொம்பளைக்கு அனுப்பிச்சு விடு, அவ பாத்துக்கிடுவா. சரி மாமா. பாத்தீங்களா சார், டியூட்டியில் இல்லாதப்பவே இவர் இவ்வளோ பண்றாரு. இவர் போய் துப்பாக்கி எடுத்து சுடலைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? என்னையா அதெல்லாம்? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா வந்து உட்காந்துருக்கேன்னு நினைச்சிங்களா? மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு யார் பதில் சொல்றது? சார், இவ்வளவு நாள் உங்களுக்காக தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கேஸை இதோட முடிச்சுக்கலாம் சார். சார், நான் இன்னும் என் சைட்லேருந்து எந்த எவிடன்ஸ் சப்மிட் பண்ணல சார். என்ன சார் பண்ண போறீங்க? செத்து போன ஆள் மேல பழிய போட்டு பேச போறீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. டைம் இல்லையா மேடம்? எனக்கு சாட்சி சொல்கிற அந்த ஒரு போலீஸ்காரனை கண்ணு முன்னாடி எரிச்சு கொண்டுட்டு சட்டையை கட்டலாம் நீங்களும் ஆம்பளைன்னு சொல்கிறான் ஒருத்தன். அவனை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட் இன்னொரு சாட்சி நான் கொண்டு வந்தாலும் அது கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. எனிவே தேங்க்ஸ் மேடம். உங்க ஸ்டேஷன்ல இருந்தே ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டி வருவீங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மேடம் இருங்க, முதல்ல அவர் கூட்டிட்டு வரட்டும். உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். நாளை கழிச்சு காலையில கூட்டு வந்துருங்க அவரை. ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். நான் சொல்றத முதல்ல கவனமா கேளுங்க. சொல்லுங்க. சேதுபதி இன்னைக்கு கமிஷன்ல வந்து யாரோ ஒரு பீஸ் எவிடன்ஸை கூட்டு வர போறதா சொல்றான். கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் பார்த்துக்கிறேன். நம்மள மாரி ஒன்றும் பண்ண முடியாது மேடம். வண்டியரா? சரி சரி ஓகே. இல்லை அப்படில போடாங்க. ஏய் சேதுரா, போடா போடா போடா, புடி 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 புடி, விடாடி விடாடி விடாடி. அந்த போடா அந்த போடா அந்த போடா அந்த போடா. தள்ளுடா தள்ளுடா தள்ளுடா. போன் போடா போடா போடா. அவனை நல்ல வசமா மாட்டினேன். இப்போவே இந்த வீடியோ பொம்பளைக்கு அனுப்பி விட்றேன்டா. Hey mama, you I hate me. Hey mama, you I hate me. Hey mama, you
போட்டுறா வீடியோ. வண்டியரா வண்டியரா வாடா 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 வண்டியரா வண்டியரா ஏறா 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 சீக்கிரம்டா வண்டியரா வண்டியரா சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் மாமாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. என்ன சொன்னேன்? என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? காலையில சொல்லிக்கிறதல்ல என்ன பண்ண? செஞ்சு வரையா? ஏய் நம்ம ஆளை கூப்பிடுறா. கிட்ட வந்தான வெட்டி புதைச்சிருந்தா. ஏய் பொண்டாட்டி பசிக்குதுரி. கொண்டு வரேன், நீங்க போங்க. அடி என்னடி இப்போ எதுக்கு ஆஃப் பண்ணீங்க? ஏய் கண்ணை பார்த்து பேசுறீ. கண்ணெல்லாம் பார்த்து பேச முடியாது, சொல்லுங்க. சரி சாரி. எத்தனை நாள் உங்களுக்கு தோணல? சரி சாரி. ஏய் அதான் சாரி கட்டல. இப்போ நான் காலில் ஒன்று நானே. ஆ ஏன் இப்படி பண்ணுற? ஆமாம், காலில் வேணும். ஏய் என்ன? ஏய் ஐயோ காலை பட்டுச்சா? சாரிடி சாரி. ஏய் இந்த சூரிய வம்சம் கதெல்லாம் வேணாம், காலில் விடு. சரிடி பொண்டாட்டி சாரி. புருஷனை மன்னிச்சுக்கோ.
ஏய் காலில் விழுந்துட்டேன்டி. சாரி கேட்டேன்டி. புருஷன் பாவண்டி. ப்ளீஸ். குண்டு. ரவுடி. ஏய் என்னடி என்னடி யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அவர் சுட்டது சின்ன பையனை சார். அவனுக்கு வயசு 17 தான் ஆகுது. அவன் இன்னைக்கு செத்துருந்தானா இந்த கேஸும் கிடையாது, கமிஷனும் கிடையாது. அவன் உயிரோடு இருக்காங்கிறத வந்து நீங்க உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைக்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? சரிங்க மேடம், அதுக்காக அவனோட வாக்குமூலம் என்னன்னு சொல்லி நம்மளால கேட்காம இருக்க முடியுமா? அதை விசாரிக்கிறதுக்கு தான் இந்த கமிஷன். ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை இவ்வளவு நாளா போட்டு விசாரிச்சுட்டு இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க. கண்டிப்பா சொல்றேன் சார், இது 100% குக்ட் அப் விட்னஸா தான் இருக்கும். மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும் குக்ட் அப் விட்னஸ்னு? உங்க யூகத்துக்கெல்லாம் பய சொல்ல முடியாது. உண்மையா பொய்யான்னு விசாரிச்சதான் தெரியும். நான் இந்த கேஸை விசாரிப்பேன். உங்களுக்கு இந்த கமிஷன்ல இஷ்டம்னா இருங்க, இல்லையா நான் இதுல இருந்து விளைவிக்கிறேன்னு எல்லா டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வாங்க சார், நீங்க போய் அது பிசியை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். அவருடைய கண்ணில் நீங்க புல்லட்ஸை மாற்றி வைக்க முயற்சி பண்ண சொல்றாரு, அது உண்மையா? இவர் பொய் சொல்கிறார் சார். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இவர் என்ன சொல்ல சொல்லி மிரட்டுறாரு சார். நான் தான் சொன்னேன்ல, இனிமே நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கேஸை. நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறேன். நீங்க ஒரு ஆளாக கூப்பிட்டு பொறுமையாக விசாரிச்சுட்டு இருங்க. சார் வாங்க சார். என்னையா எப்படி இருக்க? நல்லா இருக்கு சார். உட்காருங்க சார். யோ என்ன நடந்தது? எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா? கமிஷனில் இருக்கே மாற்றி சொன்ன சார். என்ன சார்? யோ உண்மையை சொல்லு. நீ சொல்ற பொய்யெல்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஒழுங்கா சொல்றியா இல்லை உள்ள தூக்கி போடுவா? சார் நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் கண்ணில் புல்லட்டை மாற்றி வைக்க ட்ரை பண்ண. நான் கூட சொல்லன்னு தான் சார் இருந்தேன். அதுக்குள்ள வாதியார் ஆளுங்க என் பொண்ணை கடத்திட்டாங்க சார். ஆமா மாப்ள, நமக்கு தான் மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. சீக்கிரமா. ஏய் 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 பாட்டியா. ஏய் யார் நீ? நான் போய் சொன்னதுனால தான் சார் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தா. என் பொண்ணு தான் சார் எனக்கு முக்கியம். தயவுசெய்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க சார். எந்திரியா எந்திரி. யார் சார் அது வாத்தியார்? வாத்தியார் மேலே உள்ள அத்தனை கேஸையும் ரீஇன்வெஸ்டிகேஷன் எடுங்க. டிபார்ட்மெண்ட்னா அந்த ஆளுக்கு என்ன கேவலமா போச்சா? யோ எதுக்கே தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பண்ணாங்க? யாரை கேட்டி அந்த பீசி ஒன்று தூக்குனீங்க? எந்த சார் பெரிய புக்சாலித்தனமா பண்ணுறதா நினைப்பா? என்ன சார் பேசுறீங்க? என்னையா என்ன? இல்லைங்க, நான் தான் உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னேன்ல. அந்த பிசியே வந்து டம்மியை மாற்றி வச்சது நான் தான் சொன்னால் கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ போய் அந்த பொண்ணை தூக்கி. எந்த பொண்ணு? அப்போ நம்ம தூக்கலையா? சார் நீங்க என்ன சார் என்னையே சந்தேகமாக கேட்டுருக்கீங்க? மாமா சொல்லாம நானே சார் செஞ்சிருக்கேன். சும்மா வந்ததுலேருந்து அதே கேட்டுருக்கீங்க. நான் தான் செய்யாமல் சொல்கிறோம்ல. பத்திரமா இறக்கி விட்டீங்களா? விட்டாச்சு சார். அப்படி பஸ் ஸ்டாண்டில் 2 சுற்றிட்டு கொண்டு போய் விட்டேன். சரி நீங்கள் போங்க. வரேன் சார். சார் சூப்பர் சார். முருகானந்தம் உண்மையவே சொல்லியிருந்தாலும் கமிஷனில் எதையாச்சும் சொல்லி கட்டையை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பொண்ணு தூக்குனது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த கதையா வாத்தியாருக்கும் ஆப்பு, நமக்கும் சாதகமாக போச்சு சார். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்கள இன்னும் ஏதாச்சும் செய்யணும் சார். போலீஸ்காரன் சீன்றானுங்க. ஏய் இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லைடா. சட்டம் மட்டும் ஏறட்டும். நீங்கள் ஒன்று செய்யுங்க, மண்டே நேரடியாக நீங்கள் கமிஷன் வந்துருங்க, நம்ம இங்கே பேசிக்கலாம். கொடுங்க சார். யோ சேதுபதி, உன் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மண்டே வரும்போது முதல்ல ஷேர் பண்ணிட்டு வா. வை, சும்மா தொண்ணு. அவனுக்குலாம் தயவுதாச்சனே பார்க்கக்கூடாது மாமா. அவனுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு முதல்ல நம்மளை மாட்டி விட்றானா? மறுபடியும் காய்ச்சலை போட்டான் நம்மளை சும்மா விட மாட்டான். அவன் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திக்கணும் மாமா. அவன் காலத்துக்கு மறக்க முடியாம ஏதாச்சும் செய்யணும். ஏன்டா விட்டுருங்க, அவனை ஒரு தெரியாம அழிச்சிடுறேன். செஞ்சிடறா.
ஏய் என்னடி என்ன ஒன்றும் இல்லைங்க ஆஃபீஸர். வண்டி டேய் மாப்ள போலீஸ் போடா. என்ன சார்? நிறுத்து. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். ஆசிட் பட்டுச்சான். இடியட். என்ன வண்டி விட்டு? இல்லை பரவாயில்ல சார், ஒன்றும் சார், பார்த்துக்கலாம் சார். ஏய் என்னடா ஆட்டோ வண்டி நிறுத்து. ஏய் இறங்க முதல்ல. என்னடா சார்? பரவாயில்ல சார், பார்த்து சார். ஆட்டோ சார் ஆட்டோ ஆட்டோ ஏறு. சரி சார். ஹாஸ்பிட்டல் போ. போ நீங்கள் பார்த்து போங்க சார். நான் பார்த்துறேன், நீ போ. கால் பண்ணு. சொல்றி. ஏய் தெளிவா சொல்றி. நான் வந்துட்டாங்க. ஏய் ஒண்ணும் புரியல, தெளிவா சொல்லுன்னு சொன்னேன் நானு. வீட்டை சுத்தி ஆளுங்க வந்துட்டாங்க. பயப்படாத. ஒண்ணும் ஆகாது, நான் வந்துட்டே இருக்கேன். சரியா? வரானுங்க உள்ள வரானுங்க. வந்துட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உள்ள பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. குழந்தை பயப்படுவா. ஏய் நான் சொல்றது கேளு. முதல்ல குழந்தை விட்டு போயிட்டு போ. போய்டியா? ஏய் எல்லா ஜன்னலும் லாக் பண்ணு. ஒண்ணும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. நான் கூட தான் இருக்கேன். சரியா? போனை மாத்த கொடு. எதுக்கு? ஏய் போனை மாத்த கொடு. மரா அப்பா பயப்படுறியாடா? இல்லப்பா. அப்பா சொல்றது கேளு. சரியா? சரிப்பா. அம்மாட ஃபோன் கொடு. ஹலோ மாரா எங்க போறா? ஏய் அடுத்த 10 நிமிஷம் வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பதட்டப்படாம நான் சொல்றது மட்டும் கேளு. அம்மா ஃபோன் எடுத்துட்டு அவனுக்கு கேட்குற மாதிரி இடத்துல போய் நின்றுட்டு நான் சொல்றது அப்படியே சொல்லு. போ. அண்ணே வாணே. ஏங்க இங்க வாங்க. பாப்பா கூட என்ன விளையாண்டு மாற இங்க எவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. ஏங்க சரி பேர் கொண்டா. ஏங்க சீக்கிரமா வாங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. வாங்க. சொல்லு. ஏய் உன் வீட்டுக்குள்ள இருக்காண்டோ. யாருண்ணே? சேது பத்திரா. வாய்ப்பே இல்லண்ணே, அவன் இங்கே தானே இருப்பான். உன் பொண்டாட்டி பேசிக்கலாம் சொல்றேன். இப்போதானே எங்களை துரத்துட்டு தான் போயிருக்க வாய்ப்பே இல்லண்ணே. லூசு. பயமா இருக்கு. அவனுக்கு போக மாட்டானுங்க. நான் இல்லைங்கிற தெரிஞ்சு திரும்ப கண்டிப்பா வருவானுங்க. பயமா இருக்குங்க. இங்க தாண்டா இருக்காம. ஐயோ இப்போதானே எங்களை துரத்துட்டு வந்து அங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லண்ணே. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்ண்ணே. கன்ஃபார்மா? அண்ணே சத்தியமாண்ணே, நம்புண்ணே. மத்தே நாடகத்தை போட்டு திரியாடா ஓடாம. சரே சரே ஓடா ஓடா. ஏட்ட ஓடா. நான் கூட தாண்டி இருக்கேன், ஒண்ணுமே ஆகாது. வாடா. பயப்படாத பயத்த காட்டாத முகத்துல. ஏய் விலகடா. அண்ணே நீ வானே. ஏங்க வாங்கங்க. பையன் ரொம்ப சேட்டை பண்றாங்க.
என்னடி ட்ராமா பண்ணிட்டு தெரியுறீங்களா? ஃபோன்ல யாரும் புருஷன் தானே? ஏய் இன்சை, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கதறிச்சா கேட்குறியா? ஏய் மாற வந்துட்டானாடி. ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறீ. மரா நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு மேலுக்கு சொல்றா. இன்னும் ஒரு அடி அவனை அதை எடுத்து வச்சானா நெத்தி படல சொல்றா. ஏய் 10 நிமிஷத்துல வந்துருவாரு, சொல்லிட்டு போடா. சொல்லிட்டு போடா. என்னடாச்சு மாமா? தப்பிச்சிட்டாங்க மாமா. டேய் உங்ககிட்ட போய் ஒரு வேலையை படுத்தும் பாரு. எதுக்கு லாய்க்கல தப்பிக்க விட்டியாடா? அவனுக்கு வேலை கிடைக்கூடாதா? டேய் அவன் சுட்ட போய் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். தூக்குடாவன தூக்குடாவன. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த பையனை தூக்கிட்டுங்கிற செய்தி எனக்கு வேணும். தெரியுமா? தூக்குடா அந்த பையனை. போடா. உங்களை சொல்ல முடியாது. போடா. நான் வேலை பார்த்துக்கிறேன். டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் பாத்துடா, எவனா எந்திரிச்சிட போறான். டேய் சேதுரா. சாப்பிட்டாடி பொண்டாட்டி? பசங்க தூங்கியாச்சா? சரி. Bring the beat, man. நினைச்சேன் இனி என்னத்துக்கு சின்ன பையில போட்டுட்டு சின்ன புள்ளத்தனமா. நான் யாரு கொய்யால நான் யாரு கொய்யால நீ கேளு. நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா எப்போதும் நான் ராஜா. தொட்டா நீ பொறி தாண்டா, சுட்டா எரிமல தாண்டா, நொட்டில் இடி வேண்டா வாடா. பூமிய மாத்தி சட்ட காலரேத்தி வந்தா சாத்தி போடா. Hey mama, you wanna hate me? 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 Naraja, எங்கேயோ நராஜா எப்போதும் நராஜா. டேய் உங்ககிட்ட அப்பயே சொல்லியிருக்கேன், முறைக்காத. எனக்கு சிரிப்பாக இருக்கு. பேசி தூருமா?
சார் 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 வலிக்குது 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 சார் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் வலி சார் வலி சார் வலி சார் வேணாம் சார் வேணாம் சார் ஐயோ வலி சார் வலி சார் வலி ஐயோ சார் ஐயோ வலி சார் வலி சார் வலி கருப்பு கருப்பு எங்கடா போல கதார குதிரு சார் வராதீங்க வந்தா அவ்வளோதான் சார் வராதீங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார் போயிருங்க சார் உன் கை நடுங்க பாரு பேசாம போயிரு ஒன்றும் பண்ண மாட்டேன் போயிடுறா என்னன்னு பாருங்க மர்ம கும்பல் உங்களை கொலை பண்ண வந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா? இன்ஸ்பெக்டர் சேதுபதி தான் உங்களை சுட்டாரா? அந்த இன்ஸ்பெக்டர் என்னமோ என்ன விசாரிக்க கூட்டு போனது உண்மைதான். எல்லாரும் அவர் சுட்டாதான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சுடலை. அவர் கையில் இருந்த துப்பாக்கி தவறி கீழே விழுந்து சுட்டதை நான் பார்த்தேங்க. கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் கூட அவர் தான் வந்து காப்பாற்றினாரு. அவர் நல்லவர் தான். நாங்கள் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் என்னமோ நீங்களே சுட்டுதான் நினச்சிட்டு இருந்தீங்கல்ல. பாருங்க, கன் உங்கள் கையிலே இல்லைன்னு அந்த பையனே சொல்கிறான். இல்லடி, அவன் பொய் சொல்கிறான். கன் என் கையில் தான் இருந்தது. ஏப்பா அந்த பையன் இப்படி மாற்றி சொல்லிவிட்டாது என்னன்னு ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க பையன் அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு. கேஸு சேதுபதிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக கொலகாரில் தான் இருப்பான். என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால் நீங்கள் சரண்டராக தான் என்ன. யாரை பார்த்து பேசாமல் போயிடுங்க சார். யோ நம்ம சேஃப்டி தான் சொல்கிறேன். அதுக்கு ஹேய், 2 போலீஸ்காரனே எரிச்சு கொண்டுட்டு இந்த வெளியே தான் இருக்கேன். அவன் என்ன கேஸ் போட்டாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா, ப்ராப்பராக அரசு வாரந்து இருந்தப்பவே 2 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டான். இப்போ அரசு தான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. சரியான கிறுக்கையா, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நான் சொல்கிறத சொல்லிட்டேன்யா, வரேன். பெட்ரோல் இருக்கு. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் டேய் மதி, டேய் மதி எங்கடா இருக்க? டேய் 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 யாரா பே? டேய் 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 என்னடா சொல்றது கேட்டா? டேய் என்னடா பண்றியா? டேய் என்னடா பண்றியா? டேய் என்னடா என்கிட்ட வச்சுக்கலாதா? டேய் 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 என்ன